வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய சரிவை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மட்டும் ஒரு 156 பாயிண்ட்டு நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு ஒரு 3 நாள்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட் வரைக்கும் நல்ல ஒரு டவுன்ஃபால்ல போயிருக்கு. இது எதுவும் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய இதா இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐயோட சீலிங் தான். கன்டினியூஸா அவங்க சேல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, யூகேவோட ட்ரேட் டீல் முடிஞ்சிருச்சு. பட் யுஎஸோட இன்னும் முடியல. ஸோ அது அஃபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் எஃப்ஐஐ மேபி கொஞ்சம் பாசிட்டிவ் சைடு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சேலிங் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். அது வரைக்கும் நம்ம தாங்கிட்டு தான் ஆகணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டவுன் ட்ரெண்ட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 24,500 வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்குது. அதில் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி போகணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஃபர்தராக டவுன்ஃபால் ஆகி ஒரு 23,800 23,500 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு 1000 பாயிண்ட் இறங்குறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் த ட்ரேடு. அவங்க ட்ரேட் டீல் எல்லாம் ஓகே, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டேரிஃப் வந்து ஒரு 10% போடுறோம், 15% போடுறோம்னா மேபி எஃப்ஐஐ வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் சைடு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல் ட்ரெண்ட் போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். சென்செக்ஸ் பார்த்தோன்னா ஒரு 572 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க்கு 444 பாயிண்ட்டும், நிஃப்டி ஐடி 253 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபார்மா செக்டர் கொஞ்சம் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 98 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆட்டோ, மெட்டல், எனர்ஜி, ஃபினான்ஷியல் சர்வீஸ், மீடியா, ரியாலிட்டின்னு சொல்லி எல்லா செக்டாருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபால். இல்லை ரியாலிட்டி செக்டர் என்னன்னு பார்த்தோம்னா லாஸ்ட் ஒரு 5 ட்ரேடிங் செஷனாகவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபாலில் போயிட்டுருக்கு. இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1200 பாயிண்ட் வரைக்கும் நல்ல ஒரு டவுன்ஃபால். இது என்ன காரணம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியில் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே குவார்ட்டர் பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு சரியில்லை. அந்த ஒரு ரீசனால் தான் இறங்கிட்டு இருக்கு. மற்றபடி வேறு எந்த ஒரு ரீசன் கிடையாது. அதுமாரி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 1.25% வரைக்கும் டவுன்ஃபாலில் போயிருக்கு. இதே மிட் கேப் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 0.8% வந்து ஒரு டவுன்ஃபாலில் போயிருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவில் இருக்கிறதுனால எல்லாமே டவுன்ஃபாலில் தான் போயிருக்கு. மிட் கேப்பு ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம நிஃப்டி இறங்கினா கூட ஒரு 0.2 0.1% தான் இறங்கும். பட் இன்றைக்கி மிட் கேப்பு ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபாலு. கிளியர் இண்டிகேஷனாக கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா கண்டினியூஸாக சேலிங் ப்ரெஷரு. ஆல்மோஸ்ட் இந்த இயர் வரைக்கும் இப்படி தான் இருக்கும். மார்க்கெட் அப்பில் போகிறதும், திருப்பி டவுனில் வர்றதும், திருப்பி அப்பில் போகிறதும், டவுனில் வர்றதும் இப்படியே தான் இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 5 மாதம் நம்மளுக்கு டைம் இருக்குது. இது வரைக்கும் இப்படி தான் இருக்கும். மேபி இந்த ஜனவரிக்கு அப்புறம் கம்மிங் இயரில் ஜனவரிக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் புல் ட்ரெண்ட் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது லாங் டேர்ம் வியூவுக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி நிஃப்டி 50ல் டாப் கெய்னர் யாருன்னு பார்த்தா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் தான். ஆல்மோஸ்ட் ஒரு 2.8% நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக சிப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீரோ மோட்டர் கார்ப்பு, ஹெச்யூஎல், ஹெச்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லி நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இவங்கெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்காங்க. அடுத்த டாப் லூசரில் யாருன்னு பார்த்திங்கன்னா கோட்டாக் மஹேந்திரா பேங்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7.4% வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபாலில் போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது பஜாஜ் ஃபினான்ஸு, விப்ரோ, இந்துஸ்டன் பேங்க்கு, பாரதி ஏர்டெல் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபாலு. இது வந்து விப்ரோ வந்து இப்போ சான்ஸ் கொடுக்க ஆரம்பிக்க போகுது. இப்போ தான் ஒரு 250 வந்திருக்கு. இன்னும் ஒரு 230, 220 பிலோலாம் வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷனிட்டிஸ். 200 வரும்போது நல்லாவே வாங்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் லாங் டேர்முக்கு நல்ல ஒர்த்தபுளான ஸ்டாக்ஸாக இருக்கும். பஜாஜ் ஃபினான்ஸும் இப்போ சான்ஸ் கொடுக்க போகுதுன்னு தான் நினச்சிட்ருக்கேன். ஏன்னா இப்போதைக்கு 880 வந்திருக்கு. 900 கட் பண்ணி கீழே இறங்கியிருக்கு. இது இன்னும் ஃபர்தர் இறங்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். யூஎஸ் மார்க்கெட்டு இன்னும் ஓப்பன் ஆகலை. லாஸ்ட்டு ஃப்ரைடே ட்ரேடிங் செஷனில் பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுமாரி யூரோப்பியன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் நெகட்டிவில் இருக்குது. டாக்ஸி நெகட்டிவ், எஃப்டிஎஸ்சி நெகட்டிவ், சிஎஸ்சி மட்டும் ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ மேபி ஒரு நெகட்டிவில் ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டும். ஸோ வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம்.
அடுத்ததாக ஏஷியன் மார்க்கெட்டில் ஜப்பான் நிக்கி வந்து பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் ஃபாலு, கிட்டத்தட்ட ஒரு 457 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுமாதிரி ஹேங்ஸாங் பார்க்கும்போது ஒரு 173 பாயிண்ட் பாசிட்டிவும், தாய்வான் வெயிட்டடு 48 பாயிண்ட் பாசிட்டிவ் க்ளோஸ் இருக்குது. நம்ம மார்க்கெட் ஆல்ரெடி நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. கோல்டு எந்த ஒரு ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை, ஸ்டேபிளாக இருக்குது. 22 கேரட் கோல்டு 9160 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. அடுத்து 24 கேரட் கோல்டு 9993 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. சில்வர் பார்த்தீங்கன்னா 116 ரேஞ்சில் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சில்வரையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிகிட்டே இருங்க, கோல்டையும் கன்சிடர் பண்ணுங்கள். சில்வரை விட கோல்டு அதிகமாகவே கன்சிடர் பண்ணலாம். இது லாங் டேர்மில் பார்க்கும்போது எப்படி இருந்தாலும் ஒரு 12,000 தரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்த ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு 12,000 தூரத்துக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் கீழே இறங்குது அப்படின்னா 8,500 கீழே போகுதுன்னா மேபி நம்மளுக்கு ஒரு அதிக சான்ஸ் இருக்குது. லாங் டேர்மும் நல்லா வாங்கி போட்டு வச்சிடலாம், பயப்படணும் அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி நல்ல ஒரு ரேலி வரும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி மூவ்மெண்ட் இருக்குங்கிறத. முடிஞ்ச வரைக்கும் கோல்டை ஃபிசிக்கலாவோ டிஜிட்டலாவோ வாங்கி வச்சுட்டே இருங்க. லாங் டேர்முக்கு இதெல்லாம் நல்லா ஒர்த்தபுளாக இருக்கும். அடுத்ததாக கனரா பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சிஇஓ சத்யநாராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்கள்ட்ட இப்போதைக்கு ஒரு நான் பர்ஃபார்மிங் அசெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 அசெட் இருக்குது. அதோட ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா 4000 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே நாங்கள் இன்னொரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், வரப்போகிற Q3 நாங்கள் மோஸ்ட்லி பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா Q1, ஸோ Q2, Q3 இன்னும் 6 மாதம் இருக்குது. இந்த Q3 பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 5 மாதமும் கணக்கு வச்சிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா Q3 நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரிசல்ட்டு அவங்க கொடுக்கறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா கனரா பேங்கை கன்சிடர் பண்ணணும். ஃபர்தராக அனலைஸ் பண்ணுங்கள். எல்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் லாங் டேர்முக்கு இதெல்லாம் பை பண்ணி வச்சுருங்க. இதுக்கப்புறம் நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும். மேபி இது பேக் டு பேக் 500 600 தரத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் டைம் இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு 2-3 இயர்ஸ் மேலே டைம் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணணும். யாரெல்லாம் ரொம்ப பேஷன்ஸ் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஷேர் மார்க்கெட் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணால் நல்ல ஒரு ப்ராஃபிட் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக சிஜி பவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 468 கோடி பணம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து சிஜி பவருக்கு. அடுத்தது மஹேந்திர ஹாலிடேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி டிமாண்ட் நோட்டீஸ் வந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 33 கோடி ரூபாய்க்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது யார் அனுப்பியிருக்கான்னு பார்த்தா சென்னை டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் அவங்க வந்து அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்தது அலம்பிக் ஃபார்மா வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்எஃப்டிஏ வந்து ஒரு அப்ரூவல் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு டேப்லெட்டுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா கார்பாமசபைன் அப்படிங்கிற ஒரு டேப்லெட்டுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அலம்பிக் ஃபார்மாவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது லெமன் ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா இமாச்சல பிரதேசத்தில் ஒரு 49 ரூம் உள்ள ஹோட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இது நேற்றுக்கு முந்தானத்துக்கு சம்திங் லான்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து அவங்களுக்கு லெமன் ட்ரீக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது டாக்டர் ரெட்டி லேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 525 கோடி வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் ஒரு சப்சிடரி கம்பெனி மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. 525 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 45.19% ஸ்டாக்ஸை வந்து இவங்க வாங்கிக்கிறாங்க. அவங்க அந்த கம்பெனிலேருந்து ஒரு ரஷ்யன் கம்பெனியில் உள்ள இதை வாங்குறாங்க. இதை டாக்டர் ரெட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது வாட்டக் வெப்பாக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 380 கோடிக்குள்ள ஆர்டர் வந்து கிடச்சிருக்கதா சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் வந்து ரீயூஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து பெங்களூரில் உள்ளவங்களுக்கு கிடச்சிருக்கு. அவங்க பெங்களூரில் உள்ள ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பெங்களூர் சிட்டிக்கு உள்ளது. அது வந்து பார்த்திங்கன்னா வாட்டக் வெப்பாக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்ததாக ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 177 கோடிக்குள்ள ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. அது யார்கிட்டன்னு பார்த்தோம்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து கிடச்சிருக்கு. இது வந்து ரைட்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. ஸோ நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மார்க்கெட் இப்போ நல்ல டவுன்ஃபால் அப்டேட் இருக்குது. ஸோ லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லாம் கன்சிடர் பண்ணுங்கள். ஸ்லோவாக ஸ்டெடியாக அக்யூமுலேஷன் பண்ணிகிட்டே வாங்க. லாங் டேர்முக்கு எல்லாம் ஒர்த்தபுளாக இருக்கும். உங்கள்கிட்ட காசு இருக்க போட்டுக்கலாம். பட் ஆனால் ஒரே டைமாக போடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிங்க. 5 குவான்டிட்டி 10 குவான்டிட்டி 20 குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டே இருங்க.
கரெக்டாக இருக்கும். மார்க்கெட் இறங்க இறங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமிலேஷன் பண்ணுறது ஸ்டெடியாக இருக்கும். மார்க்கெட் ஏற ஏற வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு இதில் பீக்கு வந்ததுக்கப்புறம் பாதி ஷேரை கைட்டு விட்ருங்க, பாதி ஷேரை வச்சுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு நீங்களும் ப்ராஃபிட் பார்த்த மாதிரி இருக்கும். ப்ளஸ்ஸு ஸ்டாக் சப்போஸ் கீழே இறங்கினா கூட திருப்பி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த இதில் நீங்கள் ஒரு டபுள் ப்ளேவாக நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி நண்பர்களே.